வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த டிஃபன் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. இப்போ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கேரட் துருவி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இது பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து அயன் சத்து இருக்குது. நம்ம இதில் பாலக்கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை, முருங்கைக்கீரை அரைக்கீரை கூட சேர்த்துக்கலாங்க. 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துருக்கிற வீடியோ வந்து மிஸ் ஆகிருக்கு. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். நம்ம காய்கறிலேயே நிறைய தண்ணி இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். மாவு வந்து இன்றைக்கி தோசை மாவு பதத்தில் தான் நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி வந்து மாவு எடுத்த கப்பிலே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவு வந்து நம்ம வந்து மெலிசாலாம் தேய்க்க முடியாது. கொஞ்சம் மொத்தமாகவே நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். மேலே கொஞ்சம் வேக வச்சு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த அடை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நம்ம பச்சை பட்டாணி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியில் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இதுக்கு மேலே இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம நெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நல்லா 2 பக்கமும் வெந்ததும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கோதுமை மாவு வெஜிடபிள் அடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதால நமக்கு இது ஒன்று சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்கிற மாவு எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி கம்பு மாவு, ராகி மாவு, சோள மாவுலேயும் செய்யலாங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொரக்காய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் வீடியோஸ் இருக்குது. சோள அடை, ராகி அடையெல்லாம் எப்படி செய்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோதுமை வெஜிடபிள் அடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.